ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2025 ரிலீஸ் ஆன ஒரு இங்கிலீஷ் க்ரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் த உமன் இன் கேபின் 10. இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, நிறைய பணக்கார ஆளுங்க ட்ராவல் பண்ணுற ஒரு சொகுசு கப்பலில் ஹீரோயினும் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ பக்கத்து கேபினில் இருந்த ஒரு லேடி கடலில் விழுகிறத ஹீரோயின் பார்த்துட்றாங்க. ஆனால் அந்த கேபினில் யாருமே தங்களை எம்டியாக தான் இருந்துச்சுன்னு கேப்டன் சொல்கிறாரு. நடக்காத ஒன்றை ஹீரோயின் கற்பனை பண்ணுறதா எல்லாருமே நினைக்கிறாங்க. ஏதோ தப்பாக இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. அடுத்து ஹீரோயின் மேலேயே கொலை முயற்சிகள் நடக்குது. கப்பலில் நடக்கிற மர்மம் தான் என்ன, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்கன்ற செம்ம ட்விஸ்டோட இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தெலுங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீனில் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட்டை காட்டுறாங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயின், பேர் லாரா. நார்வேயை சேர்ந்த ஒரு பணக்கார லேடிக்கிட்டேருந்து ஹீரோயினுக்கு ஒரு இன்விடேஷன் வருது. அவங்களோட பேர் ஆனி, ஷிப்பிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க. அவங்களுக்கு ஸ்டேஜ் 4 லுக்கீமியா இருக்குது, அதாவது பிளட் கேன்சர். அவங்க ஒரு சேரிட்டி ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க போல். அந்த ஃபவுண்டேஷனுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுற ஈவெண்ட்டு நார்வேல நடக்க போகுது. அந்த ஈவெண்ட்டை கவர் பண்ணுறதுக்காக தான் ஹீரோயினை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அடுத்த சீனில் ஒரு சொகுசு கப்பலை காட்டுறாங்க. இது ஆனிக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் ரிச்சர்ட்க்கும் சொந்தமான கப்பல். ஈவெண்ட்டில் கலந்துக்க போகிற கெஸ்ட்ஸ் எல்லாருமே இந்த ஷிப்பில் தான் நார்வேக்கு கூட்டிகிட்டு போக போகிறாங்க. இப்போ ஹீரோயினும் அந்த ஷிப்பில் ஏறிக்கிறாங்க. ஒரு லேடி ஸ்டாஃபு கெஸ்ட்ஸ் எல்லாரையுமே ஷூஸை கலட்டி வச்சுட்டு வரணும்னு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. ஹீரோயின் தன்னோட ஷூஸை கலட்டுறப்ப பக்கத்தில் இருந்த ஒருத்தர் ஹீரோயின் கிட்ட தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இவரோட பேர் ஆடம். ரிச்சர்ட் இன்வைட் பண்ண கெஸ்ட்டில் இவரும் ஒருத்தர். அடுத்து ஒரு டாக்டர் கப்பலில் ஏறிக்கிறாரு. இவர் தான் ஆனிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிற டாக்டர். இவர் ஆக்சுவலாக ரிச்சர்டோட ஃப்ரெண்டு. ஷிப்பில் வர ஒரு கெஸ்ட்டுக்குமே ஒரு கேபின் அலோகேட் பண்ணியிருக்காங்க போல். யாருக்கு எந்தெந்த கேபின்னு லேடி ஸ்டாஃப் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹீரோயினுக்கு கேபின் 8, டாக்டருக்கு கேபின் 2. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை டாக்டரை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இவங்க ஒரு பணக்கார கப்பல். ஃபவுண்டேஷனுக்காக நிறைய டொனேட் பண்ணியிருக்காங்க போல். ஹீரோயின் தனியாக நின்றுட்டுருக்கிறப்ப அப்பர் டெக்லேருந்து மொட்டை போட்ட ஒரு லேடி கையை காட்டுறாங்க. ஹீரோயினும் பதிலுக்கு ஹாய்னு காட்டுறாங்க. இந்த லேடி யாருன்னு இப்போதைக்கு நமக்கு தெரில. ஷிப்பில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கார். ஈவெண்ட்டுக்காக இவரை ஹையர் பண்ணியிருக்காங்க. இவர் வேறு யாரும் இல்லை, ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. இவரை ஃபோட்டோகிராஃபர்னே சொல்கிறேன். ஹீரோயின் வந்திருக்கதை பார்த்து ஃபோட்டோகிராஃபருக்கு சந்தோஷமாக இருக்கு. 2 பேரும் மாற்றி மாற்றி கலாச்சிக்கிறாங்க. எல்லா கெஸ்ட்டும் அவங்கவுங்க கேபினுக்கு போனதும் ஷிப்பு கிளம்புது. அடுத்து கெஸ்ட்ஸ் எல்லாரும் வெல்கம் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இருக்கும்போது ரிச்சர்ட் அங்கே வராரு. எல்லாரையும் வெல்கம் பண்ணி ஸ்பீச் கொடுக்குறாரு. ஃபவுண்டேஷனுக்காக நிறைய டொனேட் பண்ண முக்கியமான ஆளுங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் அந்த சொகுசு கப்பலை ரிச்சர்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கேபின்லேருந்து வெளியே வராங்க. அப்போ அந்த பக்கமாக ஃபோட்டோகிராஃபர் ஒரு கெஸ்ட்டுக்கிட்ட பேசிக்கிட்டே நடந்து வராரு. அவர் கண்ணில் படாமல் இருக்கிறக்காக ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிற கேபின் 10க்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. அந்த கேபினில் ஹூடி போட்ட ஒரு லேடி பாத்ரூம்லேருந்து வெளியே வராங்க. அவங்கள பார்த்ததுமே ஹீரோயின் சாரி கேட்க, அதுக்கு அந்த லேடி எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் பரவாயில்லன்னு சொல்லவும் ஹீரோயின் அந்த கேபினை விட்டு வெளியே போயிடுறாங்க. அடுத்து கெஸ்ட் எல்லாரும் டின்னருக்கு அசம்பிள் ஆகுறாங்க. ஹீரோயின் சாப்பிட்டு முடிச்சதுமே ஆனியோட சீஃப் செக்யூரிட்டி அவங்கள ஆனியோட கேபினுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க தான் ஆனி. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறனால மொட்டை போட்டிருக்காங்க. அப்பர் டெக்லேருந்து ஹீரோயினுக்கு கையை காட்டினதும் இவங்க தான். இன்விடேஷனை மதித்து ஹீரோயின் வந்ததுக்காக ஆனி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக இருந்து ஹீரோயின் நிறைய க்ரைம்ஸை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஆனி கேள்விப்பட்டிருக்காங்க. அதுக்காக ஆனி ஹீரோயினை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இப்போ ஆனிக்கு தொடர்ந்து இருமல் வருது. எப்படியும் சாவை தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சனால மாத்திரை போகிறத நிறுத்திட்டதா ஆனி சொல்கிறாங்க. நார்வேல நடக்க போகிற ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட்டில் என்ன பேசணும்னு ஆனி எழுதி வச்சுருக்காங்க. அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்து படித்து பார்க்க சொல்கிறாங்க. ஆனி தன்னோட சொத்து மொத்தத்தையுமே சேரிட்டிக்கு எழுதி வைக்க போகிறதா அந்த ஸ்பீச்சில் எழுதியிருக்காங்க. எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இந்த உலகத்துக்கிட்டேருந்து நிறைய எடுத்துட்டோம், அதை திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு ஆனி சொல்கிறாங்க. ஃபவுண்டேஷனையும் நல்ல மனசு இருக்கிற யார்கிட்டையாச்சும் ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறதாகவும் சொல்கிறாங்க. இது உண்மையிலேயே நல்ல விஷயம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. கேபினுக்கு போயிட்டுருக்கிறப்ப ஃபோட்டோகிராஃபரை க்ராஸ் பண்ணுறாங்க. பழைய ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஹீரோயினுக்கு விருப்பம் இல்லை. அதனால் ஃபோட்டோகிராஃபர்கிட்ட பட்டும் படாமல் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததாக ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறப்ப யாரோ தண்ணியில் மூழ்கிற மாதிரி கனவு வருது. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு இன்வெஸ்டிகேஷனில் இருந்தப்ப அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த லேடியை யாரோ கொலை பண்ணிட்டாங்க போல். அந்த கனவால் ஹீரோயின் டிஸ்டர்ப் ஆகி கண்முழிக்கிறாங்க. அப்போ பக்கத்து கேபினில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. ஹீரோயின் பெட்டை விட்டு எந்திரிச்சு சீவியூ தெரிகிற பால்கனி டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ பக்கத்து பால்கனிலேருந்து யாரோ கடலில் விழுகிற மாதிரி சத்தம் கேட்கவும் வேகமாக எட்டி பார்க்குறாங்க. யாரோ கடலில் அடிச்சுட்டு போகிற மாதிரி தெரியுது. ஆனால் ஃபேஸு கிளியராக தெரில. அந்த பால்கனியோட கிளாஸ் பேனலில் ரத்தக்கரை படிஞ்ச கையோட தடம் தெரியவும் ஹீரோயினுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. கடலுக்குள்ளே யாரோ விழுந்துட்டாங்கன்னு லேடி ஸ்டாஃப்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. லேடி ஸ்டாஃபு மற்ற பேசஞ்சர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் க்ரூவை மட்டும் அலர்ட் பண்ணுறாங்க. ஷிப்பு கேப்டனும் சீஃப் செக்யூரிட்டியும் ஹீரோயினோட கேபினுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாங்க.
விழுந்தது யாருன்னு பார்க்கல, பக்கத்து கேபின்லேருந்து தான் விழுந்திருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற கேபின் 10ல் எந்த கெஸ்ட்டும் ஸ்டே பண்ணவே இல்லைன்னு தெரிய வருது. லேடி ஸ்டாஃப் எல்லா கெஸ்ட்டோட கேபினுக்கும் போய் செக் பண்ணுறாங்க. எல்லாருமே சேஃபாக தான் இருக்காங்க, யாருமே மிஸ் ஆகலை. ஹீரோயின் ரிப்போர்ட் பண்ண விஷயத்த ரிச்சர்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன், நீ ரெஸ்டடுன்னு சொல்லி ஆனி கிட்ட சொல்லிட்டு கேபின் 10க்கு ரிச்சர்ட் போகிறாரு. ஹீரோயின், கேப்டன், சீஃப் செக்யூரிட்டி, லேடி ஸ்டாஃப்னு எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. டின்னருக்கு முன்னாடி நான் இங்கே தெரியாமல் உள்ளே வந்தப்போ ஹூடி போட்ட ஒரு லேடியை பார்த்தேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இந்த கேபின் எப்பயுமே எம்டியாக தான் இருந்ததா கேப்டன் சொல்கிறாரு. அப்படின்னா நம்ம பார்த்த லேடி யாருன்னு ஹீரோயின் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. பால்கனி கிளாஸ் பேனலில் ரத்தக்கரை படிஞ்ச கையோட தடம் இருந்தது ஹீரோயின் பார்த்தாங்கல்ல, ஆனால் அது இப்போ க்ளீனாக இருக்கு. ரூம்லேயுமே யாருமே இருந்ததுக்கான அறிகுறியே இல்லை. ஷிப்லேயுமே யாருமே மிஸ் ஆகவே இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனனால ஹீரோயின் சொல்கிறத யாருமே நம்பலை. ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஹீரோயின் தப்பாக ரிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னு எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. ஹீரோயினை தூங்க சொல்லிட்டு ரிச்சர்ட் போகிறாரு. கேபின் 10 கேப்டன் லாக் பண்ணுறாரு. என்ன நடக்குதுன்னு ஹீரோயினுக்கு புரியல, ஆனால் ஏதோ தப்பாக இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் ரிச்சர்டை மீட் பண்ணுறாங்க. கேபின் 10ல் தான் பார்த்தது ஒருவேளை க்ரூ மெம்பர்ஸில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கலான்னு ஹீரோயினுக்கு சந்தேகமாக இருக்கு. அதனால் ரிச்சர்டு க்ரூ மெம்பர்ஸ் அசம்பிள் பண்ணுறாரு. அதில் லேடி ஸ்டாஃப்ஸு எல்லாரையுமே ஹீரோயின் பார்க்குறாங்க. இவங்க யாருமே ஹீரோயின் பார்த்த லேடி இல்லை. தான் பார்த்தது உண்மைதான்னு ஹீரோயினால் ரிச்சர்ட் கிட்ட ப்ரூவ் பண்ண முடியல. ஹீரோயின் அடுத்து ஆனியை மீட் பண்ணுறாங்க. நேற்று நைட்டு பேசின கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணலாமான்னு ஹீரோயின் கேட்க, மெடிக்கேஷனால் ரொம்பவே நான் வீக்காக இருக்கேன், இப்போ ரெஸ்ட் எடுக்கணும் சாரின்னு ஆனி சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அடுத்து ஃபோட்டோகிராஃபரோட கேபினுக்கு போகிறாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. ஹீரோயின் கேபின் 10ல் ஒரு லேடியை பார்த்தது பேசினதுன்னு எல்லாமே உண்மைதான், ஆனால் அவங்கள இப்போ ஆளையே காணோம். ஹீரோயின் தான் வளர்றதா எல்லாரும் நினைக்கிறாங்க. ஷிப்பில் இருக்கிற எல்லாரையுமே ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோஸ் எடுத்தது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. அவரோட லேப்டாப்பில் இருக்கிற ஃபோட்டோஸில் அந்த மிஸ்ட்ரி லேடி இருக்காங்களான்னு ஹீரோயின் செக் பண்ணுறாங்க. போர்டில் எடுத்த எந்த ஃபோட்டோஸ்லையுமே அவங்க இல்லை. ஆனால் சில மாதத்துக்கு முன்னாடி ஆடம் ஆர்கனைஸ் பண்ண ஒரு பார்ட்டியில் எடுத்த ஃபோட்டோஸில் அவங்க இருக்காங்க. ஹீரோயின் லேப்டாப் எடுத்துகிட்டு நேராக ரிச்சர்ட் கிட்ட போகிறாங்க. இந்த லேடியை தான் நான் கேபின் 10ல் பார்த்தேன்னு சொல்லி ஃபோட்டோவை காட்டுறாங்க. ஆனால் அவங்க யாருன்னே ரிச்சர்ட்க்கு தெரில. ஆடம் கிட்ட கேட்டால் அவரும் தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த பார்ட்டிக்கு நிறைய லேடிஸ் வந்தாங்களாம். ஹீரோயின் ஏதோ ட்ராமாவில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையில்லாத கற்பனைகள் வரதா டாக்டர் சொல்கிறாரு. கப்பல்லையே ஸ்பாவும் இருக்குது, அங்கே போய் பாடியையும் மைண்டையும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு ரிச்சர்ட் சொல்கிறாரு. ஹீரோயினும் சரின்னு ஸ்பாக்கு போகிறாங்க. மசாஜை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்டீம் ஷவரில் ஹீரோயின் குளிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கிற கண்ணாடி கதவில் ஸ்டாப்னு எழுதிக்கதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. உள்ளே யார் வந்துட்டு போனதுன்னு தெரில. ஸ்பா என்ட்ரன்ஸில் சிசிடிவி இருக்குது. அதனால் லேடி ஸ்டாஃப் கிட்டே போய் ஸ்பா ஃபுட்டேஜை பார்க்கணுன்னு ஹீரோயின் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. கப்பலில் ஹை ப்ரொஃபைல் கெஸ்ட் எல்லாம் இருக்கிறதுனால கேமராஸை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோன்னு கேப்டன் சொல்கிறாரு. என்னமோ போங்கடான்னு ஹீரோயின் தன்னோட கேபினுக்கு போய் குளிக்கிறாங்க. அப்போ ஹீரோயினோட முடி 1-2 விழுந்து தண்ணி வெளியே போகிற ட்ரெயினில் ஃபில்டர் ஆகுது. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா தோணுது. கேபின் 10 லாக் பண்ணிக்கனால கஷ்டப்பட்டு பால்கனி வழியாக நுழையிறாங்க. பாத்ரூம் ட்ரெயினில் முடி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க, எதுவுமே இல்லை. அடுத்து வாஷ் பேசின் ட்ரெயினை செக் பண்ணுறப்ப அதில் ப்ரௌன் கலர் முடி கிடைக்குது. இது ஒரு முக்கியமான எவிடன்ஸு. நேராக ஃபோட்டோகிராஃபர் கிட்ட போய் அதை காட்டுறாங்க. கெஸ்டே இல்லாத கேபின் 10லேருந்து முடி எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ ஹீரோயின் சொல்கிறது உண்மைதான்னு இப்போ ஃபோட்டோகிராஃபர் புரிஞ்சுக்கிறாரு. கப்பலில் இருக்கிற ஆளுங்க எல்லாமே எவ்வளோ பெரிய பிக் ஷாட்ஸ்னு ஃபோட்டோகிராஃபருக்கு தெரியும். 3 நாள் கப்பலில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம், அதனால் எதுவாக இருந்தாலும் நார்வே ரீச் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு அட்வைஸ் பண்ணுறாரு. ஸோ வந்திருக்கிற கெஸ்ட்டில் யாரை சந்தேகப்படுறதுன்னு ஹீரோயினுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை. அடுத்து டின்னர் முடிச்சுட்டு எல்லோரும் கேஷுவலாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஈவெண்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வந்த ஒரு கிட்டாரிஸ்ட்டு ஆனிக்கு பிடிச்ச ஒரு பாட்டை பாட போகிறதா சொல்கிறாரு. ஆனி டயர்டாக இருக்குன்னு சொல்லவும் சீஃப் செக்யூரிட்டி அவங்கள கேபினுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்ததாக ரிச்சர்டும் சில கெஸ்ட்டும் திமிங்கலத்தை வேடிக்கை பார்க்குறதுக்காக தனி போட்டில் கிளம்புறாங்க. அவங்க கூட ஃபோட்டோகிராஃபரும் போகிறாரு. ஆனிக்கு ஏதாவது எமர்ஜென்சியாக மெடிக்கல் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா டாக்டர் கூட இருக்கணும்ல, அதனால் அவர் கப்பல்லே இருந்துக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்த கேப்பில் ஹீரோயின் க்ரூ மெம்பர்ஸ் இருக்கிற டெக்குக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற லேடி ஸ்டாஃப்ஸ் கிட்ட மிஸ்ட்ரி லேடியோட ஃபோட்டோவை காட்டி இவங்க யாராச்சும் பார்த்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆனால் ஸ்டாஃப்ஸ் யாருமே பார்க்கல. அப்படின்னா ஸ்டாஃப்ஸுக்கே தெரியாமல் யாரோ அந்த லேடியை கப்பலில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு ஹீரோயினுக்கு புரியுது. ஸ்டாஃப்ஸ் கிட்ட பேசிட்டு ஹீரோயின் வரும்போது டாக்டர் கிராஸ் பண்ணுறாரு. என்ன இந்த பக்கம்னு டாக்டர் கேட்க, சும்மா கப்பலை சுற்றி பார்த்தேன்னு சொல்லி ஹீரோயின் சமாளிக்கிறாங்க. அடுத்து தன்னோட கேபினுக்கு ஹீரோயின் போகிறப்ப யாரோ உள்ளே வந்து கேபினை சர்ச் பண்ணிட்டு போன மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. கேபின் 10ல் கிடச்ச முடியை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஹீரோயின் மறைச்சி வச்சுருந்தாங்க. அதை எதுவும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களோன்னு ஹீரோயின் போய் செக் பண்ணுறாங்க. ஆனால் அது அதே இடத்துல தான் இருக்குது. அப்போ தரையில் ஒரு பட்டன் கிடக்கு.
கேபினுக்கு வந்துட்டு போன ஆளோட பட்டனாக தான் இருக்கும்னு ஹீரோயினுக்கு தோணுது. அந்த பட்டனையும் முடி இருக்கிற கவர்லேயே போட்டு ஹீரோயின் பத்திரமா வச்சுக்கிறாங்க. திமிங்கலத்தை வேடிக்கை பார்க்க போட்டில் போனவங்க எல்லாருமே இப்போ திரும்பி வந்துடுறாங்க. ஹீரோயின் அப்பர் டெக்கில் நின்றுட்டு இருக்கிறப்ப யாரோ பின்னாடி வந்து தள்ளி விடுறாங்க. ஹீரோயின் நேராக லோயர் டெக்கில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலில் போய் விழுந்துடுறாங்க. அவங்க வெளியே வரவே முடியாதபடி ஸ்விம்மிங் பூலோட ஷட்டர் க்ளோஸ் ஆகுது. ஸ்விம்மிங் பூலில் ஒரு சைடில் கிளாஸ் பேனல் இருக்கு. அதை ஹீரோயின் தட்டி 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 ஹெல்ப்னு கத்துறாங்க. கிளாஸ் பேனலுக்கு அந்த பக்கம் கேபினில் உட்காந்து இந்த கெஸ்ட்ஸு ஹீரோயினை பார்த்துட்டு அவங்கள காப்பாற்றிடுறாங்க. ஹீரோயின் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது பிடிக்காத யாரோ தான் அவங்கள கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியுது. தன்னை யாரோ தள்ளி விட்டாங்கன்னு ஹீரோயின் சொல்லியுமே யாருமே நம்பலை. ஒன்று டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்குன்னு டாக்டர் கேட்குறாரு. அப்போ அவரோட ஷர்ட்டில் ஒரு பட்டன் மிஸ் ஆகிறத ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தான் என் ரூமுக்கு வந்தீங்களான்னு ஹீரோயின் கேட்க, நான் வரலையேன்னு டாக்டர் சொல்கிறாரு. எவிடன்ஸை கோட் பாக்கெட்டில் வச்சது ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. எங்கே என்னோட கோட்டுன்னு ஹீரோயின் கேட்க, அதை லாண்ட்ரிக்கு போட்டாச்சேன்னு சீஃப் செக்யூரிட்டி சொல்கிறாங்க. ஹீரோயின் உடனே லாண்ட்ரிக்கு போய் கோட்டை செக் பண்ணுறாங்க. அதில் எதுவுமே இல்லை. இதில் ஒரு ஜிப்லாக் கவர் இருந்துச்சுன்னு ஹீரோயின் கேட்கவும், ஃபோன் மட்டும் தான் இருந்ததா சீஃப் செக்யூரிட்டி சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு டென்ஷன் ஏறுது. ஃபோட்டோகிராஃபர் வந்து உனக்கு என்ன தான் பிரச்சனைன்னு கேட்குறாரு. ஹீரோயினுக்கு இப்போ இவர் மேலேயே சந்தேகம் வருது. ஏன்னா முடி கிடைச்ச விஷயத்த இவர்கிட்ட மட்டும்தானே ஹீரோயின் சொன்னாங்க. ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபர் இன்டென்ஷன்லாம் எதுவுமே பண்ணல, ஆனால் எவிடன்ஸை பற்றி தெரியாமல் லீக் பண்ணியிருக்காரு. ஹீரோயினுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு மற்ற கெஸ்ட்ஸ் எல்லாருமே பேசியிருந்திருக்காங்க. அதை கேட்ட ஃபோட்டோகிராஃபர் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்கக்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதனால தான் ஹீரோயினோட ரூம்லையும் கோர்ட்லையும் யாரோ எவிடன்ஸை தேடி பார்த்துருக்காங்கன்னு இப்போ ஹீரோயினுக்கு புரியுது. ஓன்ட்ட போய் சொன்னேன் பாருன்னு ஹீரோயின் அப்செட் ஆகி போயிடுறாங்க. ஹீரோயின் ஸ்விம்மிங் பூலில் விழுந்து சூசைட் அட்டம் பண்ணுறதா கிட்டாரிஸ்ட் நினச்சிருக்காரு. எந்த பிரச்சனையிலையும் நான் சிக்க விரும்பலப்பான்னு சொல்லிட்டு கப்பலை விட்டு இறங்கி போட்டில் கிளம்பிடுறாரு. ரிச்சர்டால் அவரை கன்வின்ஸ் பண்ணி நிப்பாட்ட முடியல. கிட்டாரிஸ்ட்டை சடனாக கிளம்புனால அவர் மேலே ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. ஸோ ஹீரோயின் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக கிளப்புறத பார்த்து மற்ற கெஸ்ட் எல்லாருக்கும் இரிட்டேட்டிங்காக இருக்கு. அடுத்த சீனில் ஹீரோயின் கேபினில் உட்காந்துருக்கிறப்ப யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. ஹீரோயின் சேஃப்டிக்கு கையில் கிளாஸ் பாட்டிலோட போய் கதவில் இருக்கிற பீப் ஹோல் வழியாக பார்க்குறாங்க. ஹூடி போட்ட ஸ்ட்ரேஞ்சர் நடந்து போகிறது தெரியுது. ஹீரோயின் வேகமாக கதவை திறந்து அந்த ஸ்ட்ரேஞ்சரை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. ஹீரோயின் பேஸ்மெண்ட் வரைக்கும் வந்ததும் ஸ்ட்ரேஞ்சர் டோரை லாக் பண்ணிட்டு ஹீரோயினை வார்ன் பண்ணுறாங்க. கேபின் 10ல் ஹீரோயின் பார்த்த ஹூடி போட்ட லேடி இவங்க தான். நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கியான்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஆமாம், நான் உயிரோடு தான் இருக்கேன்னு தெரிஞ்சு போச்சுல, இதோட இந்த பிரச்சனையை விட்டுருன்னு ஸ்ட்ரேஞ்சர் லேடி சொல்கிறாங்க. ஹீரோயின் ஸ்பாலில் குளிக்கும்போது ஸ்டாப்னு எழுந்ததும் இவங்க தான். ஆனால் ஹீரோயினை ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டது இவங்க கிடையாது. ஹீரோயின் தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணால் அவங்க உயிருக்கு ஆபத்துன்னு ஸ்ட்ரேஞ்சர் லேடி சொல்கிறாங்க. ஆனால் யாரால ஆபத்துன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்கே என்னதான் நடக்குது, உண்மையை சொல்லுன்னு ஹீரோயின் கத்துறாங்க. அப்படியே ஸ்ட்ரேஞ்சர் லேடி போட்டிருந்த ஹூடியை கலட்ட ட்ரை பண்ணுறப்ப அவங்களோட விக்கும் கழண்டு விழுகுது. மொட்டை தலையோட அவங்கள பார்த்ததுமே ஆனி நீங்களான்னு ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. எதுக்கு இப்படி பண்ணன்னு சொல்லி ஸ்ட்ரேஞ்சர் லேடி ஹீரோயினை தள்ளி விடவும் அவங்க ஒரு பைப்பில் இடித்து மயக்கமாகிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் லேடி ஹீரோயினை தூக்கிட்டு போய் ஒரு ஸ்டோர் ரூமில் வச்சு லாக் பண்ணிட்டு போகிறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஹீரோயின் கண் முழிச்சு தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களால முடியல. இப்போ தான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனிக்கிட்ட ஃபஸ்ட் டைம் பேசினப்ப மெடிக்கேஷனை நிறுத்தினதை சொன்னாங்க. அடுத்த நாள் பேசினப்ப மெடிக்கேஷன்னால டயர்டாக இருக்குன்னு சொல்லி பேசுகிறதே அவாய்ட் பண்ணாங்க. அப்படின்னா இப்போ கப்பலில் இருக்கிறது ஆனியே இல்லை, ஆனி மாதிரியே வேஷம் போட்டிருக்கிற ஸ்ட்ரேஞ்சர் லேடி. கடலில் விழுந்தது தான் ஒரிஜினல் ஆனின்னு ஹீரோயின் கெஸ் பண்ணுறாங்க. இப்போ ஸ்ட்ரேஞ்சர் லேடி வந்து கதவை திறந்ததுமே யாரடி நீன்னு ஹீரோயின் கேட்குறாங்க. இதுக்கு மேலே மறைக்க விரும்பலைன்னு ஸ்ட்ரேஞ்சர் லேடி உண்மையை சொல்கிறாங்க. இவங்களோட உண்மையான பேர் கேரி. இவங்கள ஹையர் பண்ணது வேறு யாரும் இல்லை, ஆனியோட ஹஸ்பண்ட் ரிச்சர்ட் தான். ஆனி சொத்து எல்லாத்தையுமே சேரிட்டிக்கு எழுதி வைக்க போகிறது ரிச்சர்ட்க்கு தெரிஞ்சிருக்கு. ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ஆனி மாதிரியே இருக்கிற கேரியை கண்டுபிடிச்சிருக்காரு. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி நடந்த பார்ட்டிக்கு கேரியை ரிச்சர்ட் இன்வைட் பண்ணியிருக்காரு. அங்கே வச்சு பிளான் எல்லாத்தையுமே சொல்லி அட்வான்ஸ் அமௌண்ட்டும் கொடுத்துருக்காரு. கேரி ஆனியை நடித்து சொத்தெல்லாம் ரிச்சர்டுக்கு தான் சேரணும்னு அனௌன்ஸ் பண்ணி டாக்குமெண்ட்டில் சைன் போடுறதான் பிளானு. அதுக்காக தான் ரிச்சர்டு கேபின் 10ல் கேரியை சீக்ரெட்டாக கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அன்றைக்கி நைட்டு கேரி தலைமுடியை ஷேப் பண்ணிக்காங்க. அப்போ ரிச்சர்ட் அங்கே வந்து கேரியை கிஸ் பண்ணிக்காரு. சடனாக அங்கே வந்து ஆனி அதை பார்த்து ஷாக் ஆகிருக்காங்க. நீ கொடுக்குற பிச்சை காசை மட்டும் வாங்கிட்டு நான் போகணுமான்னு சொல்லி ரிச்சர்டு ஆனியை தள்ளி விட்டுருக்காரு. டேபிளில் தள்ள அடித்ததில் ஆனி இறந்து போயிருக்காங்க. கேரிக்கு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா. பணம் கிடைச்சா அவளோட படிப்புக்கு யூஸ் ஆகும்னு தான் கேரி இந்த டீலுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிச்சர்டு ஆனியை கொலை பண்ணுவார்னு கேரி எதிர்பார்க்கவே இல்லை. ஆனியோட பாடியை ரிச்சர்ட் கடலில் தூக்கி போட்டிருக்காரு. அதை தான் ஹீரோயின் பார்த்தாங்க.
கேரியால் எதையுமே தடுக்க முடியல. ஆனால் இவங்க பிளான் படி கேரி டாக்குமெண்ட்ஸில் சைன் போட்டுட்டா அதுக்கு அடுத்த நிமிஷம் அவங்களையும் ரிச்சர்ட் கொலை பண்ணிடுவார்னு ஹீரோயினுக்கு தோணுது. நம்ம சேர்ந்து செயல்பட்டு ரிச்சர்டை தடுப்போன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் கேரி ஹீரோயினை லாக் பண்ணிட்டு ரிச்சர்ட் கிட்ட போகிறாங்க. அவர் எல்லா கெஸ்ட்ஸுக்கு முன்னாடி கேரியை கிஸ் பண்ணி யாருக்கும் சந்தேகம் வர மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. கேரியும் அவருக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க. ஹீரோயினை ரொம்ப நேரமாக ஆளை காணோமேனு ஃபோட்டோகிராஃபர் கேபின் 8க்கு போகிறாரு. அப்போ டாக்டர் கேபின் 8லேருந்து வெளியே வராரு. ஹீரோயின் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறனால அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வச்சுட்டு தான் டாக்டர் போய் சொல்கிறாரு. அதை நம்பி ஃபோட்டோகிராஃபரும் ஹீரோயின் கேபினில் தான் இருக்காங்கன்னு நினச்சிட்டு போயிடுறாரு. ஹீரோயினை கேரி லாக் பண்ணி வச்சது யாருக்குமே தெரில. ஹீரோயின் எங்கே போயிட்டாங்கன்னு தெரியாமல் ரிச்சர்ட்க்கு டென்ஷனாக இருக்கு. அவங்க கிடைச்சதுமே தீர்த்து கட்டிடுங்கன்னு டாக்டர் கிட்ட ரிச்சர்ட் சொல்கிறாரு. டாக்டரு ரிச்சர்டோட ஃப்ரெண்டு தானே. ரிச்சர்ட் சொன்னனால தான் ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருந்த ஆனிக்கு டாக்டர் மருந்தை ஓவர் டோஸாக கொடுத்துருக்காரு. இப்போ ஹீரோயினை கொலை பண்ணணும்னு ரிச்சர்ட் சொல்கிறத டாக்டரால் ஏற்றுக்க முடியல. ரிச்சர்டு டாக்டருக்கு பண்ண ஹெல்ப் எல்லாத்தையும் சொல்லி காட்டி அவரை ஃபோர்ஸ் பண்ணவும் டாக்டர் ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாரு. இவங்க 2 பேரும் பேசுகிறத கேரி ஒட்டு கேட்டுறாங்க. நைட்டு ரிச்சர்ட் தூங்கிட்டு இருக்கும்போது கேரி சைலண்ட்டாக எந்திரிச்சு ஸ்டோர் ரூமுக்கு போகிறாங்க. ரிச்சர்டும் டாக்டரும் பேசிக்கிட்டதை ஹீரோயினுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. நீங்கள் போலீஸ்கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ்கிட்ட போகிறதுக்கு கேரி தயங்குறாங்க. ஏன்னா போலீஸ் இவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல. ரிச்சர்ட் காட்டுற டாக்குமெண்ட்டில் சைன் போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு போகிற பிளானில் தான் கேரி இருக்காங்க. அப்படி பண்ணலைன்னா ரிச்சர்டால் பொண்ணுக்கு ஆபத்து வரும்னு பயப்படுறாங்க. ரிச்சர்ட் சொல்கிறத பண்ணாலுமே அவர் உங்களை உயிரோட விட மாட்டார்னு ஹீரோயின் வார்ன் பண்ணுறாங்க. கேரிக்கு என்ன பண்ணுறேன்னே தெரில. கப்பல் கரைக்கு போகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது. நான் கதவை திறந்து வைக்கிறேன், தப்பிச்சு போயிருங்கன்னு கேரி சொல்கிறாங்க. நீங்கள் சைன் போடாத வரைக்கும் தான் உங்கள் உயிருக்கு கேரண்டி, நான் உங்களை காப்பாற்றுவேன்னு ஹீரோயின் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் கரைக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும்போதே கப்பலை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆழம் கம்மியாக இருக்கிறனால இதுக்கு மேலே கப்பல் போக முடியாது. கெஸ்ட் எல்லாருமே வேறு போட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஃபோட்டோகிராஃபர் ஹீரோயினை பார்க்கறதுக்காக கேபின் 8க்கு போகிறாரு. அப்போ லேடி ஸ்டாஃப் அவரை தடுக்கிறாங்க. யாரையும் அலோ பண்ண வேண்டான்னு டாக்டர் சொல்லிட்டாராம். ஹீரோயினை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு ஃபோட்டோகிராஃபருக்கு மனசே இல்லை. ஹீரோயின் ரெக்கவர் ஆனது நம்ம டாக்டரை பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவார்னு ஃபோட்டோகிராஃபர் கிட்ட ரிச்சர்ட் சொல்கிறாரு. ரிச்சர்ட், கேரி, ஃபோட்டோகிராஃபர் எல்லாரும் கரைக்கு போகிறதுக்காக போட்டில் ஏறிக்கிறாங்க. ஆனால் போட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே ஃபோட்டோகிராஃபர் இறங்கி கப்பலுக்கு போகிறாரு. ஹீரோயின் கூட சேர்ந்தே வரேன்னு சொல்லிடுறாரு. இதே நேரம் ஹீரோயின் ஸ்டோர் ரூமை விட்டு வெளியே வந்து ஆனியோட கேபினுக்கு போகிறாங்க. ஈவெண்ட்டில் பேசுகிறதுக்காக ஆனி ஸ்பீச் எழுதி வச்சுருந்தாங்கல்ல, அதை தேடி எடுத்து தன்னோட ஃபோன் கவரில் மறைச்சி வச்சுக்கிறாங்க. அடுத்து காக்பிட்டுக்கு போய் அங்கே இருக்கிற சேட்டலைட் ஃபோனில் கம்யூனிகேட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் அங்கே வந்துடுறாரு. உன்னை எங்கெல்லாம் தேடுறதுன்னு சொல்லி கையில் இன்ஜெக்ஷனோட ஹீரோயினை நெருங்குறாரு. இன்னொரு பக்கம் கேப்டன் வந்து நிற்கிறாரு. ஹீரோயினால் தப்பிக்கவே முடியாமல் மாட்டிக்கிறாங்க. டாக்டர் ஹீரோயினோட கழுத்துக்கிட்ட இன்ஜெக்ஷனை போட போகிறப்ப ஃபோட்டோகிராஃபர் வந்து தடுக்கிறாரு. அப்போ டாக்டர் இன்ஜெக்ஷனை ஃபோட்டோகிராஃபரோட கழுத்தில் குத்திடுறாரு. உண்மையை வெளியே கொண்டு வரணும்னா ஹீரோயின் தப்பிச்சாகணும். அதனால் ஃபோட்டோகிராஃபர் முடிஞ்ச வரைக்கும் டாக்டர் கூட ஃபைட் பண்ணுறாரு. ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே பிளட் வாமிட் பண்ணி இறந்துடுறாரு. அடுத்தப்பலே கேப்டன் துரத்த ஆரம்பிக்கவும் ஹீரோயின் ஒரு கேபின்குள்ளே நுழைஞ்சு பால்கனி வழியாக கடலில் குதிச்சிடுறாங்க. சில்லுன்னு இருக்கிற தண்ணியில் கஷ்டப்பட்டு ஸ்விம் பண்ணி கரையை ரீச் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே போய் தீயை மூட்டி உடம்பை வார்ம் ஆக்குறாங்க. ஃபோட்டோகிராஃபரை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. டாக்டர் ரிச்சர்ட் கிட்ட போய் நடந்த எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த டெம்பரேச்சரில் ஹீரோயினால் தப்பிச்சிருக்க முடியாதுன்னு டாக்டர் நினைக்கிறாரு. கேரி டாக்குமெண்ட்டில் சைன் போட்டதும் அவளையும் க்ளோஸ் பண்ணிடுங்கன்னு ரிச்சர்ட் சொல்லிடுறாரு. அடுத்த சீனில் கேரி டாக்குமெண்ட்டில் சைன் பண்ண ரெடி ஆகுறாங்க. அங்கே ரிச்சர்டு, சீஃப் செக்யூரிட்டி, லீகல் அட்வைசர்ஸ்னு எல்லோரும் இருக்காங்க. ஆனியை சடனாக ரிச்சர்ட்க்கு சொத்தெல்லாம் மாற்றணும்னு லீகல் அட்வைசருக்கு சந்தேகம் வருது. என்னோடய ஹஸ்பண்ட் தான் என் கஷ்டத்தில் கூடவே இருந்தார்னு சொல்லி கேரி சமாளிக்கிறாங்க. டாக்குமெண்ட்டில் சைனும் பண்ணிடுறாங்க. நைட்டு நடக்க போகிற ஃபண்ட்ரைசிங் ஈவெண்ட்டில் நீ சும்மா சிரிச்சுக்கிட்டே கையை காட்டினா போதும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு ரிச்சர்ட் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோயின் ஈவெண்ட் நடக்க போகிற இடத்துக்கு வராங்க. அங்கே சீஃப் செக்யூரிட்டியை பார்த்ததும் ஆனி இறந்த விஷயத்தை ஹீரோயின் சொல்கிறாங்க. என்ன வளர்றீங்க, ஆனி இப்போ தான் டாக்குமெண்ட்டில் சைன் போட்டுட்டாங்கன்னு சீஃப் செக்யூரிட்டி சொல்கிறாங்க. சொத்தெல்லாம் ரிச்சர்டுக்கு மாற்றிட்டாங்களான்னு ஹீரோயின் கரெக்டாக கேட்கவும் சீஃப் செக்யூரிட்டி ஆமான்னு சொல்கிறாங்க. ஆனி எழுதி வச்சிருந்த ஸ்பீச்சை ஹீரோயின் காட்டுறாங்க. அதை பார்த்துமே சீஃப் செக்யூரிட்டிக்கு நம்பிக்கையே வரல. நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அடுத்ததாக ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. எல்லார் முன்னாடியும் ரிச்சர்ட் ஸ்பீச் கொடுக்குறாரு. பக்கத்தில் ஆனியா நடிச்சிட்ருக்கிற கேரி நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் அங்கே வந்து மைக்கை வாங்குறாங்க. ரிச்சர்ட் ஷாக் ஆகி பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு ஹீரோயினை வெளியேற்ற சொல்கிறாரு. அவங்க பேசிட்டோன்னு கேரி சொல்லியுமே பாடி கார்ட்ஸு ஹீரோயினை விடலை. ஹீரோயின் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கெஸ்ட் எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி ஆனி என்கிட்ட கொடுத்த ஸ்பீச் பேப்பர் இதுதான்னு சொல்லி ஹீரோயின் அதை ரீட் பண்ணி காட்டுறாங்க. சொத்தெல்லாம் ஃபவுண்டேஷனுக்கு தான் சேரும், ரிச்சர்ட்க்கும் ஃபவுண்டேஷனுக்கும் இனிமேல் சம்மந்தம் இல்லைன்னு அதில் எழுதியிருக்கு. இது யாரும் நம்பாதீங்க, இவளே எழுதி கொண்டு வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணுறான்னு ரிச்சர்ட் சொல்கிறாரு.
ஆனி, இது நீங்கள் தானே எழுதுனீங்கன்னு கேரியை பார்த்து ஹீரோயின் கேட்க கேரியும் ஆமான்னு சொல்லிடுறாங்க. ஸோ கேரியும் ஹீரோயின் பக்கம் சேர்ந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே ரிச்சர்ட் பதட்டமாகறாரு. இவ ஆனியே இல்லைன்னு சொல்லி கேரியோட கையை ரிச்சர்ட் முறுக்கிறாரு. அப்படின்னா உண்மையான ஆனி என்ன பண்ணீங்க, உண்மையை சொல்லுங்கன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ரிச்சர்ட் உடனே கத்தி எடுத்து கேரியோட கழுத்தில் வச்சு மிரட்டுறாரு. அதை பார்த்ததும் கெஸ்ட் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ரிச்சர்ட் கேரியை தனியாக கூட்டிகிட்டு போய் போட்டில் ஏற்றுறாரு. என்ன நடக்குதுன்னு ஹீரோயின் கிட்ட கெஸ்ட் எல்லாருமே கேட்கவும் இவன் ஆனியை கொலை பண்ணி கடலில் போட்டு 4 நாள் ஆச்சுன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. உண்மை என்னன்னு புரிஞ்சுக்கிட்ட சீஃப் செக்யூரிட்டி ரிச்சர்டை ஷோல்டர்லேயே ஷூட் பண்ணுறாங்க. அப்படி இருந்துமே ரிச்சர்டு கேரியோட கழுத்தை நெரிக்கிறாரு. அப்போ ஹீரோயின் ஓடி போய் ஒரு டூல் எடுத்து ரிச்சர்டோட தலையிலே அடித்து கேரியை காப்பாற்றுறாங்க. ரிச்சர்ட் இறந்து போயிடுறாரு. கேரி ஹீரோயினை ஹக் பண்ணி அழுகிறாங்க. ஆனி ஃபோட்டோகிராஃபர் கொலையில் ரிச்சர்டுக்கு உடந்தையாக இருந்த டாக்டரையும் கேப்டனையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. உயிரை பணியை வச்சு இந்த க்ரைமை எக்ஸ்போஸ் பண்ணதுக்காக ஹீரோயினுக்கு பாராட்டு கிடைக்குது. ஆனி கடைசியாக ஆசைப்பட்ட மாதிரி சொத்தெல்லாம் ஃபவுண்டேஷனுக்கு சேருது. அதை கேன்சர் ரிசர்ச்காக டொனேட் பண்ணுறாங்க. கேரி தன்னோட பொண்ணு கூட சந்தோஷமாக விளையாடுற மாதிரி ஹீரோயினுக்கு வீடியோ அனுப்புகிறாங்க. அதை பார்த்து ஹீரோயின் ஸ்மைல் பண்ணுறாங்க. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,